வாசல் பூராமே வந்து உடைச்சிட்டோம். எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சாங்கி மாதிரி முதல்ல கண்ணை மூடிட்டு வந்து வெந்தமாவே இங்கே உட்காருவோம். திட்டு மாதிரி இருந்துச்சுன்னா காலை தொங்க போட்டு நல்லா உட்காந்துக்கலாம். எல்லாத்துக்கும் வணக்கங்க. என்னடா 3-4 நாள் ஆச்சு வீடியோ போட்டுன்னு நினைப்பீங்க. பழைய வீட்டில் எல்லாம் இடித்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதனால தான் வீடியோ போட முடியல. அது என்னன்னு நாங்கள் அப்புறம் காட்டுறோம். அதுக்கு முன்னாடி பாருங்க, இந்த இடத்துல அங்கே முன்னாடி வீட்டுக்கு முன்னாடியும் இந்த சைட்லேயும் திண்ணை வருதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதுக்கான வேலையெல்லாம் தான் இந்த 2-3 நாளாக நடந்துச்சு. இங்கே பாருங்க, நேற்று தான் இந்த இடம் வந்து ரெடி பண்ணணும். எல்லாம் ரெடி பண்ணி காரையில் போட்டு விட்டாங்க. இங்கே பாருங்க, இந்த நேர் பூராமே வந்து பார்த்திங்கன்னா திண்ணை தான். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி விட்டுருக்குறோம் பார்த்தீங்களா, அது வந்து இந்த இடமும் இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா கம்பி பைப்பு மாதிரி வரும். அதுக்கு மேலே கூரையாட்டம் வரும். அழகாக இதில் வந்து உட்காரலாம், பொருளெல்லாம் என்ன வேணால் பண்ணலாம். அதுக்காக போட்டது. அது பெரிய திண்ணைங்க, இது என்ன வேணால் பண்ணலாம். நடுவில் எல்லா இடத்துலையுமே அங்கங்கே அந்த பைப்பு வந்து மேலே கூரை போடும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த அங்கங்கே குடியெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அது மாதிரியே இருக்கும். எடுங்க அப்படியே தள்ளி விட்டுறல, கீழே தள்ளி விட்டுல. மழை வருங்கிற அன்னைக்கெல்லாம் இப்போ வராது. ஆமாம், வராதுங்கிற அன்னைக்கு வேணா மழை வந்து ஊற்று. 2 நாள் வந்து காரை வேலை செய்கிற அன்னைக்கெல்லாம் மழை பெஞ்சுதுங்க. அதில் கொஞ்சம் வந்து பயந்துட்டு நேற்று நல்லா சாயந்தரம் ஆக வந்து நல்லா கருக்கிட்டு வந்துருச்சு. அப்புறம் பயந்துட்டு, ஏன்னா நேற்று தான் இந்த இது போட்டு விட்டாங்களா, அப்புறம் நான் கரைச்சிட்டு போயிடுச்சுன்னு என்ன பண்ணுறது. அதனால் இந்த பைப்பு பார்த்திங்கன்னா இந்த பைய நம்ம வீடு கட்டுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுற பைய அது அங்கே போட்டு வச்சுருந்தோம். அப்புறம் இப்போதைக்கு ஒரு படுதாக தான் இருக்குது, அதை அங்கே போட்டாச்சு. அதனால் இந்த பைப் எடுத்துகிட்டு வந்து வாளாக இதில் போட்டு விட்டோம். ஆனால் மழை ஒன்றும் வரல. அப்படி வந்து கருன்னு அப்படி எங்களை பயமூர்த்தி நாங்கள் வேலையெல்லாம் செஞ்சு கல்லெல்லாம் அடிக்கிட்டு உட்கார்ற மான வெட்டா புட்டுருச்சு. மழையும் காணோம், ஒன்றையும் காணோம். போன கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த இடம் மண்ணு கொட்டுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு காமிச்சிருப்போம். அந்த கம்பியெல்லாம் நட்டு வச்சது, அப்புறம் அந்த கம்பியை சுற்றி காரை போட்ட அந்த மாதிரி தான் காமிச்சிருப்போம். இப்போ பாருங்கள், இதில் ஃபுல்லாக மண்ணெல்லாம் கொட்டி ஜல்லி மணல்லாம் போட்டு இடிச்சு விட்டு இங்கே பாருங்க எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நாங்களாம் பொழுதோடு பார்த்திங்கன்னா கட்டில் எடுத்துகிட்டு வந்து இதில் போட்டு படுத்துருந்தேங்க. ஏன்னா நல்லா இப்போ சமம் பண்ணிட்டாங்களா, அதனால சும்மாவே இப்போ வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் சும்மா நடந்துட்டு உட்காந்துட்டு இருந்தோம். அப்புறம் பொழுதோடு இருட்டானோன்னே இங்கே ஒரு அந்த ஃபோக்கஸ் லைட் ஒன்று வீட்டில் இருக்கும், அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே மாட்டிட்டு மேலே அப்படி கட்டில் போட்டு உட்காந்துருந்தோம் எல்லாம். 2 நாளாக மழை நல்லா பேஞ்சுது. ஆமாங்க, ஒரு 2-3 நாளாக வந்து நல்ல மழை. நாங்கள் கரெக்டாக நாற்று நட்டதுக்கும் அதுக்கும் மழை நல்லா வந்து பேஞ்சு மண்ணை நல்லா குளிர்ச்சி பண்ணிட்டு போயிருச்சு. கத்திரி செடி தக்காளி செடி நல்லா. நேற்று ஒரு நாள் தான் மழை இல்லை. நேற்று ஒரு நாள் தான். எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சாங்கி மாதிரி நாங்கள் விதை போட்டோம்னாலே மழை பெய்யும். இந்த தடவை நாற்று நட்டே என்னடா மழையே வரல அப்படின்னு வந்து வருத்தத்தில் இருந்தோம். ஆனால் நல்லா கொட்டி தீர்த்துருச்சு. அந்த இப்படி சுருங்கி போயிருந்த எல்லா நாற்றுமே நல்லா தளர்ந்துருச்சு. ஆமாம், அது போக கீரை விதையெல்லாம் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அதில் ஒரு பக்கம் ஒரு கீரை விதை போட்டிருந்த பாருங்க, அதோட வளர்ச்சியை மட்டும் உங்களுக்கு காட்டுற பாருங்க. வந்து அந்த பக்கம் அப்படி ஜம்முன்னு வளர்ந்துருக்குது. ஒன்று ரெடி பண்ண ஆர்வம் அதிகமாகிட்டே இருக்குதுங்க. அதை விட எனக்கு அந்த வீட்டை விட இப்போ இது எப்போ ரெடி பண்ணுவாங்கன்னு இருக்கு. ஏன்னா அழகாக தூணு எல்லா பக்கம் தூணு வரும், மேலே வந்து சாலை கொட்டாயாட்டம் போடுவோங்களா, அதனால் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம அங்கங்கே காலை தொங்க போட்டு உட்காந்துக்கலாம். அப்போ ஒவ்வொன்றா ரெடி ஆகிட்டே இருக்குது பாருங்கள். இப்போ நான் தண்ணி அடிக்கிறதுக்கு கீழே இருக்குது பார்த்தீங்களா இந்த பைப்பு, இதுதான் வந்து அங்கங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 குழி போட்டிருக்கு. 5 பக்கத்துக்கு வந்து வரும். அந்த பக்கம் இந்த பக்கம் 2 பக்கமுமே இந்த பைப்பு போடுவோம். நல்லா தின்ன அகலமாக போச்சு. நல்லா காலை உட்காந்துட்டு ஆட்டிட்டு கீரை 2 போச்சு. காயறிகிற கூட தூக்கி அதுக்கு வச்சு அரிச்சிட்டு கொந்துக்கல. நல்லா சூப்பராக இருக்குது. காலை தொங்க போட்டு கொந்துக்கல பொழுதானா வந்துங்க. என் பேத்தியெல்லாம் பள்ளிக்கார விட்டா வீட்டுக்குள்ள போதாலே இங்கே தான் துரும்ப அடியாராங்க பாருங்க. பார்க்கறதுக்கு ஆரம்பத்தில் வேலை செய்யும்போது பார்க்கறதுக்கு வந்து துளி வேலை இருந்தது. இந்த கம்பியெல்லாம் நட்டப்பறம் என்னடா பொட்டியாக தெரியுதுன்னு இருந்தது. இப்போ காரை கீழே போட்டக்கப்புறம் பாருங்க நல்லா பெருசாக இருக்குது, களம் போட்ட மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு.
கம்மனா அந்த கூட காலி பண்ணிட்டு இங்கேயே வந்துடல குடி நல்லா காத்து வருது இங்கேயே கொத்துக்கல எல்லாரும் அங்கேயே இருக்க போறோம். இப்பவே இப்போ வேலை அரைக்குறையா இருக்கும் போதே நாங்க அங்க இருக்கிறது இல்ல, சாப்பாடை மட்டும் ஆக்கிட்டு எந்நேரமும் இங்கதான் இருக்கோம். பிள்ளைங்களும் சாயங்காலம் வந்து பள்ளிக்கூடம் விட்டு வந்தா இங்க வந்துருதுங்க. இங்க வந்து விடு. பள்ளிக்கூடம் விட்டு வந்தா இங்க வந்து உட்காந்துக்குதுங்க. அப்புறம் நாங்களும் வந்து பொழுதோட சாப்பாடு வேலையில முடிச்சுட்டு கட்டில தூக்கிட்டு வந்து இப்ப போட்டுக்கிட்டாச்சு. சொல்ல போனா இப்ப இங்கதான் இருக்கிறோம் எந்நேரம் பேர். ஜல்லி போட்டு தட்டி தாங்க விட்டுருக்கு. இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா காரையெல்லாம் போடணும். ஆனால் காரையெல்லாம் இப்போதைக்கு போட முடியாது, ஏன்னா நமக்கு இனிதான் மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரூம் ரெடி பண்ணுற வேலையெல்லாம் இருக்குது. ஆளுங்கள்லாம் இனி விட்டோம்னா மேல் வேலை அதையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் காரை போடுற மாதிரி இருக்கும். ஐசு பொன்னாங்கண்ணி கீரை பச்சையை கொடுத்தா தம்ம தம்மனா. ஆமா, இங்கிருந்து பாக்குறக்க கண்ணுக்கு பச்சை பசையில மழை வேற பெஞ்சது இல்லைங்கிட்ட, நல்லா மழை பெஞ்சது. எல்லாம் கங்கடிச்சு கொத்தி விட்டாங்களா, இப்ப மறுபடியும் இடக்கு முளைச்சு அப்படியே இலசா கிடக்குது. சாயங்காலம் சுத்தம் கூட போன போச்சுட்டு வந்து வரத்துல பச்சை பசையேன்னு அதுல ஒரு வெள்ளத்தண்டு கீரை நான் தான் முன்னால வரும்னு பூ பூத்து சிவப்பு தண்டு. சிவப்பு தண்டா தண்டு கீரை. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு வந்து பள்ளிக்கூடத்துக்கு லீவுங்க. முன்னாடி நபி நோம்பிங்கிறனால லீவ் விட்டுருக்குறாங்க. அதனால அவளுக்கெல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாளுங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பொறுமையாக 2 பேரும் ஹாயாக பேசிட்டு தண்ணி அடிச்சு விட்டுட்ருக்குறோம். இல்லைன்னா அவசரமாக அடிச்சுட்டு போய் வேலை செஞ்சுட்ருப்போம். இப்போ சாப்பாடுக்கு என்ன பண்ணி வச்சுருக்கிறேன்? மாவு இருக்குங்கிட்ட பனியாரம் சுட்டுக்கலாம். சரி, தாளிச்சு கொட்டி விட்டுக்கலாம். தாளிச்சு கொட்டிக்கலாம். பொழுதோட ஒரு தடவை தண்ணி அடிச்சு விடணும். 2 நேரம் விட வேணும், செட் ஆகும். பரவாயில்லைங்க, மழை வரல. ஏன்னா அந்த 2 நாள் பார்த்தீங்கன்னா நல்லா பெருமழையாக பெஞ்சுது. என்னதான் நம்ம படுதா போட்டாலும் நல்லா பெருமழையாக பெய்யும் போது ஏதாவது ஒரு சேதாரம் ஆயிருக்கும். பரவாயில்ல, மழை வரல. பேஞ்ச பக்கம் பேஞ்சிட்டு அப்படியே போயிடும். ஏன்னா மழை எப்போ வரும்னு தெரியாது. ஆனால் மழை பேரும் புள்ள பேரும் மகாதேவனுக்கே தெரியாதும்பாங்க, எப்போ வேணா வரும். இனி வந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. இனி வந்தால் ஒன்றும் இல்லை, நீ ஒன்றும் பண்ணாது. சரிங்க, அவ்வளோதாங்க. இந்த கட்டடத்துக்கு வந்து தண்ணி விட்டாச்சு. இனி நாங்கள் அங்கே பழைய வீட்டில் வந்து இடிச்சு விட்ருக்காங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது போய் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே வேறுங்க இந்த இடம் எப்படி இருந்துச்சு. வாசல் பூராமே வந்து உடச்சிட்டோம். போன வீடியோலாம் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பீங்க காரையத்தை உடச்சிட்டு போடுங்களேன் பிள்ளைங்க குட்டிங்கெல்லாம் நடக்குதுங்களேன்னு. நாங்களும் அப்படியே தாங்க காரையை கையோடு உடச்சிட்டு போடலான்னு நினைப்பேன். நான் ஆள் கிடைக்க மாட்டாங்க சின்ன வேலைங்கிறனால. இப்போ நமக்கு வீடு வேலை ஆகிறதுனால கையோட அந்த வேலையும் பார்த்துடலான்னு பாருங்க. எல்லாத்தையும் உடைச்சாச்சு, மேற்கொண்டு எக்ஸ்ட்ரா இடத்தையும் உடைச்சிருக்கோம். சின்ன வேலைக்கெல்லாம் ஆள் கூப்பிட்டா வர்றது இல்லை. ஆமா, இந்த இடம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மேடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து ஒரு மட்டம், இதுக்கு கீழே வந்து ஒரு மட்டம், அந்த மாதிரி தான் போட போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரே இதாக இருந்தது, சாய்வாக இருந்தது. இப்போ வந்து இப்படி ஒரு மட்டம் போட்டுட்டு கீழே ஒரு மட்டம் போட்டுக்கலான்னு இந்த இடத்துல வந்து மண்ணு கொட்டி இருக்குது. வந்து அப்படி உட்காந்துக்கலாம். மெயினாக உட்காரது அங்கங்கே உட்காரத்துக்கு தாங்க ரெடி பண்ணியிருக்கிறோம் நாங்கள். இங்கே பாருங்க, இது வந்து இதுக்கு முன்னாடி இந்த திராட்சை கொடிக்கு நேரே வேலை செய்ய போகிறோன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் இங்கேயும் ரெடி பண்ண போகிறோன்னு. அதுக்கு வந்து எல்லாம் நேற்று கொத்தி விட்டு எல்லாம் மண்ணெல்லாம் கொட்டி இருக்குது. இங்கே பாருங்க, இந்த இடத்துல மட்டும் நம்ம விட்டுட்டோம். ஏன்னா இங்கே கொடி எப்பவுமே திராட்சை கொடிக்குன்னு போட்ட பந்தல் தான், அதனால் வந்து திராட்சை கொடிக்கு விட்டாச்சு. போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டோம். குருநாதசாமி கோயில் நோம்பி போயிருந்தோம் பார்த்தீங்களா, அங்கே வந்து திராட்சை செடி மறுக்க 2 வாங்கிட்டு வந்திருந்தோம். ஏன்னா ஒரு டைம் காய்ச்சதே எங்களுக்கு ஆசையாக போயிடுச்சு. அத்தனை கூட சாப்பிட்டேங்களா, அதனால ஆசையாகிடுச்சு. போய் மறுக்க 2 திராட்சை வெவ்வேறு வெரைட்டி வந்து வாங்கினோம் பாருங்க. அதுவும் கரெக்டாக இங்கே ஒன்று அந்த மூலையில் ஒன்று. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இதே பந்தல்லே நம்ம வந்து ஏற்றிக்க முடியும். இது மட்டும் வந்து திராட்சைக்குன்னே விட்டுக்கலான்ட்டு இந்த ஓரமும் அந்த ஓரமும். இது வந்து ஒன்று பச்சையா, பச்சையிலே உருண்டையா, அந்த இதுவா வாழா கருப்பு கருப்பு திராட்சை ஒன்று, பச்சை உருண்டை பழம் ஒன்று. உருண்டையே வளர்த்தியான்னு மட்டும் தெரியலங்க. பச்சை கருப்பு மறுக்கா ஒன்று கருப்பு வாங்கியிருக்கோம். பச்சையில வந்து உருண்டை வளர்த்தியான்னு தெரியல. நான் மேல வந்து காய்ச்சி காய்ச்சாதான் தெரியும். அதனாலதான் மறுக்க 2 அன்னைக்கு சொல்ல மறந்துட்டேன். மறுக்க 2 வாங்கி நட்டுருக்கோம். இது பூரா வந்து திராட்சைக்கு தான். இந்த இடத்துல வந்து காரை போட்டுட்டோம்னா அப்புறம் எதுவும் பண்ண முடியாது இல்லைங்களா, அதனால வந்து விட்டுட்டோம். இந்த பக்கம் ஒரு பாக்ஸ் மாதிரி விட்டாச்சு.
பாருங்க இங்க எல்லாம் இருந்த காரை எல்லாம் கையோட பேத்துட்டாச்சு. இங்க வந்து பாத்தீங்கன்னா புதுசா இருக்கு உங்களுக்கு. இது வரைக்கும் வந்து புல்லு இருந்துச்சு. புல்ல வந்து இப்ப பாதி எடுத்துட்டு இடத்த வந்து பெருசு பண்ணிட்டோம் காரைக்காக. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா வண்டி அங்கேயும் நிறுத்தவும் முடிய மாட்டேங்குதுங்க நைட். ஆனா பகல்ல கூட நம்ம பாக்குறோம் வரோம் போறோம் வெளியே நிறுத்திக்கலாம். நைட்டு வந்து கொஞ்சம் நமக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நைட்டு மட்டும் வண்டி எடுத்துட்டு வந்து இங்கதான் நிறுத்துவோம். அது இந்த இடஞ்சல முன்ன பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் இடம் இருந்தது. இது வரைக்கும் புல்லு. வண்டி உள்ள கொண்டு வந்துட்டு வெளியே கொண்டு போக முடியல. அதுவே ஒரு பெரிய டாஸ்காட் இருக்குது. அதனால இந்த டைம் வந்து காரை போடும்போதே பாத்தீங்கன்னா பாதி புல்ல ஏன்னா புல்ல இடம் தான் அடைச்சிட்டு இருந்தது. அதனால பாதி புல்ல மட்டும் எடுத்துட்டு இடம் போட்டுக்கலான்னு காரைக்கு விட்டுருக்கு. அதுவுமே எடுக்கிறதுக்கு மனசே இல்லை. ஏன்னா ஆசாசையா கொண்டு வந்து வச்ச புல்லு. ஆனா இப்ப வண்டிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு டைம் எல்லாம் விழுந்தாச்சு கீழேயே இந்த இடத்துல வர முடியாம. அதனால விழுந்து விழுந்து எந்திரிக்கிறதான்ட்டு கொஞ்சம் சரி. ஏன்னா இந்த வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே முட்டை செய்யும் போது செஞ்சாதாங்க உண்டு. அப்புறம் சின்ன சின்ன வேலைக்கு ஆள் கூப்பிட்டோம்னா வரமாட்டாங்க. அதனால தான் எடுத்துட்டோம். இப்போ இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா இங்கே வாங்க. இந்த இடத்துல வந்து இந்த பாதி பிள்ளை அப்படியே விட்டுட்டோம் பார்த்தீங்களா. இந்த இடம் எதுக்குன்னா எனக்கு துணி காய போடுறதுக்கு. ஏன்னா எட்டாது கீழே எட்டும் ஒரு சில சமயம் அப்புறம் வேணும். அது இல்லாமல் முழுசாவும் புல் எடுக்கிறதுக்கெல்லாம் மனசு வரல. அதனால அந்த புல்லை விட்டுட்டோம். இங்கேயும் வந்து அப்படியே திட்டு மாதிரி கட்டிட்டோம்னு வைங்க. அப்படியே இங்கே புல்லு மேலே நல்லா பச்சை பசேன்னு புல் இருக்கும்போது வந்து உட்காந்து சும்மாவே இங்கே உட்காருவோம். திட்டு மாதிரி இருந்துச்சுன்னா காலை தொங்க போட்டு நல்லா உட்காந்துக்கலாம். அதனால இந்த புல்லை மட்டும் விட்டாச்சு. இந்த கட்டத்தை அப்படியே விட்டாச்சு. இனி இது ஃபுல்லாகவே காரை வரும். இங்கே பாருங்க முன்னாடிலாம் ரொம்ப டேமேஜாக இருந்தது இந்த வீட்டு முன்னாடி தான். அதனால இது எல்லாத்தையுமே உடச்சாச்சு. இங்கே எல்லாம் வேற மாதிரி பண்ண போகிறோம். பண்ணினக்கப்புறம் காட்டுறோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னாங்க வண்டிக்குன்னு மட்டும் இல்லைங்க. ஏன்னா எப்பவுமே நாங்கள் பொழுதோட நான் சொன்ன மாதிரி கட்டில் வெளியே போட்டு உட்காருவோம். இப்போ பட்டறையெல்லாம் வந்துருச்சு. ஆள் எந்நேரமும் நைட்டு பகலும் ஓட்டுறங்காட்டி வெளியே போய் உட்கார முடியறது இல்லை கட்டில் போட்டு. அதுவும் தவறுங்க. ஒரு சந்தி சாயில் வந்தா நான் எல்லாம் கறி புளி ஆக்கி போட்டு எல்லாம் ஒருத்தர் வந்து காத்தார உட்காந்துட்டு நான் பேசிட்டு இருப்போம். மெயினா அதுக்கே தான் போட்டுருக்குது. வண்டி நைட்ல விட்டுக்கலாம். அதுக்கு தான் இங்க வந்து கட்டிலேயே இப்படி போடுறதுக்கும் பெரிய இடமா விட்டாச்சு. வண்டிக்கும் ஆயிக்கும் மெயினா நமக்கு. அதனால இந்த இடம் அது தவிர ஐஸ் வண்டி ஓட்டுனா வந்து ஒரு நம்ம இடத்துல திருப்ப முடியல. பயங்கரம் இடிச்சுக்கிட்டு கொண்டாந்து நிறுத்திடுவா. ஆனா ஐஸ் வந்தா சல்லுன்னு அவளுக்கு கொஞ்சம் சௌரியமாவும் போகும். எல்லாருக்கும் சௌரியம். ஆமாங்க போடும் போதே போட்டுக்கணுங்க. அப்புறமா இருக்க நம்ம யோசிச்சுட்டு இருக்க முடியாது. அதனால பெருசா போட்டாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிட்டு மட்டும் நாங்கள் ரெடி பண்ணாமல் இருக்குதுங்க. ஏன்னா இந்த மணலை வேற இங்கே வந்து இந்த இடத்துக்கு கனெக்ட் பண்ணி தான் மணலை இங்கே கொட்டணும். அது வேற பார்த்தீங்கன்னா அந்த ஓடெல்லாம் இடிச்சிட்டு உள்ளே போயிடுச்சு மணல். அதனால அள்ளுனக்கப்புறம் தான் இங்கெல்லாம் ரெடி பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த நெய்முருங்கை மரத்துங்க வெட்டி விட்டுருந்தோம். ஒரு 2 மலைக்கு எப்படி அதிசயமாக தலைஞ்சிருக்காங்க பாருங்க. அப்படியே ஒரு பூங்கொத்தாட்ட தலைஞ்சிருக்குது. அது வரைக்கும் அப்படியே கீக்கின்னு தான் இருந்தது. ஒரு 2 மலைக்கு இங்க பாருங்க. இத்தனைக்கு தினம் நம்ம என்னது தண்ணி விட்டு பாங்கு பார்த்தாலும் மழை தண்ணிக்கு ஈடு எதுவுமே ஆகாதா. அதுக்கு வந்து இந்த மரம் தான் எக்ஸாம்பிள். அது வரைக்கும் துளி துளி தாங்க வந்துட்டு இருந்தது. 2 மலைக்கு இங்க பாருங்க. தம பச்சை பசேன்னு நல்லா இளங்கீரை பொரிச்சு வந்து வணக்கணும்னா செம்ம டேஸ்டா இருக்குது தேங்காய் போட்டு. வெண்டைக்காய் நிறைய இருக்குதுங்க. அன்னைக்கு தான் ஒரு கொஞ்சோண்டு ஒரு 1/4 கிலோ காய் பொரிச்சேன். மறுக்காவும் வந்துருச்சு பாருங்க. கேருங்க இதெல்லாம் அதுவே உளுந்து முளைச்ச செடி தாங்க வரும். குட்டி குட்டி செடியா ரெடியா இருக்குது. இதுக்கு முன்னாடி போட்டிருந்த இடங்கிறனால விதை உளுந்து அதுவே செடி முளைச்சு காயே வந்துருச்சு பாருங்க. இங்க பூரா சாட்டின கீரை பாருங்க. கேருங்க நல்லா அப்படியே தமத்தமன்னு இளங்கீரை பொரிச்சு கடைஞ்சோம்னா அவ்வளோ ருசியா இருக்கும். பாருங்க நான் ஒரு கீரை போட்டு தமத்தமன்னு வந்திருக்குன்னு சொன்னேன் இல்லைங்க. வாங்க இந்த கீரைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸே கொடுக்கலாம். இங்க பாருங்க பாருங்க என்ன கீரைன்னு தெரியுதுங்களா? இங்க பாருங்க அழகா பந்தாட்டம். நான் வந்து இந்த கீரையை நாங்கள் விதை போட்டுருந்தப்பவே சொன்னேன். யாராவது வந்து செடி கிடி வளர்க்குறீங்க ஆசையா இருக்குது அப்படின்னா முதல் கண்ணை மூடிட்டு வந்து வெந்தய தள்ளி போட்டுடலாம். எனக்கு எப்படியும் முளைச்சிரும். வீட்டில் இருக்கிறது போட்டாலே முளைச்சிருங்க. அதுக்கு வந்து இங்கே பாருங்க நான் சொன்னதுக்கு பாரு இங்கே எப்படி எந்த அளவுக்கு முளைச்சிருக்குதுன்னு. வீட்டில் உள்ள வெந்தயத்தை தான் அள்ளிட்டு வந்து நம்ம போட்ட அஞ்சரைப்பெட்டியில் இருந்தது. இங்கே பாருங்க எல்லா கீரை நாங்கள் போட்டோம். ஒரு 7, 8, 9 வெரைட்டி கீரை போட்டோம். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வெந்தய கீரைக்கு தான். ஏன்னா அந்த அளவுக்கு தம வளர்ந்துருக்கு. ஏன்னா ஆனால் மழையும் பெஞ்சுதுங்க. ஆனாலும் வெந்தயக்கீரை பார்த்தீங்கன்னா எப்பவுமே போட்ட வாக்கில் முளைச்சிரும். சூப்பரங்க இருங்க. அப்படியே ஒரு நெட்டுக்கே வளர்ந்துருக்கு.
அப்புறம் கத்திரி செடி நாற்று போட்டோம் பார்த்தீங்களா, நாற்றப்போ பழைய தலையெல்லாம் இருந்து ரொம்ப ஒரு மாதிரி இப்படி இருந்து நாங்களே பொழைக்குமே என்னமோ நினச்சோம். பாருங்க பழைய இலையெல்லாம் உதிர்த்து புது இலை தளைஞ்சிருச்சு பாருங்க. அது செடி பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கிது. இப்படி நின்னாலே பார்த்தீங்கன்னா நல்லா வந்துரும்னு அர்த்தம். எல்லாத்துக்கும் மழை தாங்க காரணம். நம்ம என்ன பண்ணாலும் மழை பெய்யணும், அப்போ தான் செடி வரும். அடுத்து வாங்க, இந்த கீரை வெந்தயக்கீரை சூப்பராக முளைச்சிருக்குதுங்களாங்க. அடுத்து 2வது இடத்துக்கு போட்டி போட்ட கீரை ஒன்று இருக்குது, வாங்க பார்க்கலாம். அடுத்து வந்து இந்த கூடை கார்டனில் வந்து பார்த்திங்கன்னா கீரை போட்டிருக்கேன்னு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். ரெட் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க இது பேர். அதாவது கேரளா வெரைட்டியில் ரத்த சோப்பு கீரை. ஒரு 2 தலை விட்டுருக்கும் போது காமிச்சாங்க இல்லைங்களா, இங்கே பாருங்க பாருங்க எவ்வளோ அழகாக தலைஞ்சிருக்கு பாருங்க. அந்த நெட்டுக்கே இங்கே வாங்க, அப்படியே பார்த்துட்டே வாங்க, அந்த நெட்டுக்கே தலைஞ்சிருக்கு. நம்மளது ஒரு வெரைட்டி இருக்குங்க ரத்த சோப்பு கீரை. அங்கே வந்து நாங்கள் போட்டு பொரிச்சு சாப்பிட்டோம் பார்த்தீங்களா, நல்லா பியூர் ரெட்டாக இருக்கும். இது வந்து கேரளா வெரைட்டி, ரெட் ரோஸ்ன்னு சொல்கிறாங்க இது பேர். சூப்பராக இருக்குங்க இந்த கீரை. பாருங்க வச்சது வச்ச மாதிரி தலையுதுங்களா. நல்லா வந்து இளங்கீரையே பொரிச்சும் வணக்கிறது கடையிறது எது வேணால் பண்ணலாம். கீரை வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் வந்து இது போன டைம் போட்டு நாங்கள் விதைய எடுத்து வச்சு இந்த டைம் ஃபுல்லாக நாங்கள் எடுத்து வச்ச விதையிலே போட்டது. அதனால தான் இது ஃபுல்லாக போட்டுட்டோம் நாங்கள். அப்புறம் வந்து நாங்கள் வந்து விதையெல்லாம் போட்டது ஒரு 9 வெரைட்டினா, இங்கே இருக்கும் ஒரு 4-5 வெரைட்டி தன்னை போல் முளைச்சது. இதுக்கு முன்னாடி இருந்த அந்த பச்சை தண்டு கீரை, வெள்ளைத்தண்டு கீரை, அப்புறம் என்னென்னமோ கீரையெல்லாம் போட்டுருந்து பார்த்தீங்களா, அது தன்னை போல் உளுந்து முளைச்சிருக்குது. இத்தனைக்கும் இடையில வந்து அந்த வெள்ளை பூண்டு கத்திரிக்காய் இருக்கும் பார்த்தீங்களா, அது நட்டுருக்குறோம். அது வர்றதுக்கு எப்படியும் ஒரு 3 மாதம் ஆகும். அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த கீரையெல்லாம் ஒரு அறுவடை பண்ணி சாப்பிட்றலான்னு நாங்கள் விட்டுட்டோம். கத்திரி செடிக்கு இடந்தெல்லாம் இருந்தாலும் பரவாயில்லன்னு. ஏன்னா கீரை முன்னாடியே வந்துருங்க. அதனால கீரை அறுவடை பண்ணிட்டோம்னா அப்புறம் தன்னை போல் அது பாட்டுக்கு வளர்ந்துக்கும். வர்றதை நம்ம வேணான்னு சொல்லுவோமா. இங்கே பாருங்க, இதெல்லாம் பச்சை தண்டு கீரை, வெள்ளைத்தண்டு கீரை தன்னை போல் விழுந்து அழகாக முளைச்சிருக்குங்க. வாங்க, இந்த பக்கம் வந்தால் எனக்கு கால் வைக்கவே ஒரு மாதிரி கூசும். ஏன்னா கீழே பூரா கீரையாக இருக்குதுங்களா, அதனால் இந்த பக்கமே வர்றதில்லை. பாருங்க அழகாக வளர்ந்துருக்குது. அது கீரைனாலே நல்லா இளங்கீரையே பொரிச்சு கடைஞ்சுன்னு வைங்க, அப்படியே நல்லா சுடுசோத்தில் போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். ஆனால் இப்போ பிறகு இது இளங்கீரை தாம்மா பொரிச்சிடாதன்னு கேட்பீங்க. இதெல்லாம் பெருசாக வந்தக்கப்புறம் பொரிச்சுக்கலாங்க. இது ரொம்ப குட்டி. நாங்கள் வந்து போட்டதுலே ரொம்ப பிடிச்சது எனக்கு இந்த கேரளா வெரைட்டி கீரையும் நம்மளோட வெந்தயக்கீரையும் தான். ஏன்னா ஜம்முன்னு வளர்ந்துருச்சு. ஏன்னா ஒரு விதை போட்டாலே நம்ம எதிர்பார்ப்போம் நல்லா முளைக்கணும்னு. அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக முளைச்சி வந்துருக்குதுங்களா, அது ஒரு மாதிரி மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கெல்லாம் எதுவும் பண்ண போகிறது இல்லையா, இந்த கீழெல்லாம் நினைப்பீங்க இதுக்கு முன்னாடியெல்லாம் போட்டிருந்தீங்களேன்னு. ஃபுல்லாகவே நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி கீரை தான், ப்ரெஷர் கீரை மெயினாக போட போகிறோம். ஏன்னா இந்த இடத்துக்கு எது வரும் அப்படின்ற எக்ஸ்பெரிமெண்ட்டை தான் முன்ன போட்டு பார்த்தா அதில் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு கீரை சூப்பராக பிரமாதமாக வருது. அதனால் ப்ரெஷர் கீரை வந்து பார்த்திங்களா, அதுவே அந்த தண்டுலேருந்து முளைச்சது தான் இது. அப்போ ப்ரெஷர் கீரையும் ஒரு டைம் பருப்பு கீரை போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, இப்படி இவ்வளோ பெருசு வந்துருந்தது இங்கே போட்டு அந்த பக்கம். அதனால பருப்பு கீரையும் போட போகிறோம். வேறு கீரை ஏதாவது இருந்தால் கூட நாற்று எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம். இங்கெல்லாம் வந்து விதை போட முடியாதுங்க. நம்ம ஏதாவது நாற்று மாதிரி இருந்தால் தான் அங்கங்கே இப்படி சொருகி விட முடியும். உள்ளே பூரா மண்ணு தான், சொருகி விட முடியும். அதனால கீரை நாற்று ரெடி பண்ணிட்டு கூட நம்ம நட்டுக்கலாம், எந்த கீரைனாலும் வந்துடும். அவ்வளோதாங்க. இனி வந்து போய் பணியாரத்துக்கு வந்து ரெடி பண்ணுங்க. வெளியவே வந்து விறகு வச்சு அடுப்பில் சுட்டுக்கலான்னு பார்த்தா முந்தா நேற்று மழை பெஞ்சதுங்க, நல்லா சொன்ன பார்த்தீங்களா பெருமழையா, அதில் எல்லாம் ஊறி போய் இருக்குது. விறகும் எடுத்து சாலை கொட்டாய்க்குள்ள போடாமல் விட்டுட்டோம். இப்போ இனி உள்ளே போய் தான் மண்ணு மாட்டிருக்குது. தேங்காயும் ஒன்று மட்டை வாங்கிட்டோம்னா கையோட சட்னி அரைச்சிக்கலாம். அதுவும் இல்லாமல் சின்ன குட்டி வேற எந்திரிச்சிச்சு அம்மான்ட்டு இருக்கிறா போகணுங்க. அப்புறம் நிறைய பேர் வந்து டெய்லி வீடியோ போட சொல்கிறீங்க. எங்களுக்கும் ஆசை தான் டெய்லியுமே வீடியோ போடணும்னு. ஆனால் ஏதோ ஒரு இப்படி ஏதாவது ஒரு வேலை வந்துடுதுங்களாங்க. அதனால் அந்த வேலையும் நம்மளும் கூட சேர்ந்து பண்ணுறங்காட்டி வீடியோ எடுக்க முடியாமல் போயிடுது. ஆனாலும் நாங்கள் என்னென்ன பண்ணுறோங்கிறத உங்களுக்கு வந்து நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஒரு 2 நாள் 3 நாளும் போட்டுருவோம். பயத்தில் ஐயோ 3 நாள் ஆயிடுச்சேன்னே போட ஆரம்பிச்சிருவோம் வீடியோ. உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு வேலையும் ஆகும்போது டக்குன்னு வீடியோ போடுறோம். உங்களை மாதிரியே நாங்களும் ஆர்வமாக இருக்கோம். நீங்கள் எந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்கீங்கன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் படித்தாதான் எனக்கு தெரியுது. பரவாயில்ல, நம்ம வீடியோ பார்க்க இத்தனை பேர் ஆர்வமாக இருக்காங்கன்னு. அதனால் ஒவ்வொரு விஷயம் நடக்கும்போது மறக்காமல் உங்களுக்கு வந்து சொல்லிடுறோங்க. இப்போ போய் நான் வந்து எல்லாம் ரெடி பண்ணணும், மட்டை வாங்கிட்டு சட்னி அரைக்கணுங்க. இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க. பாய்.